يسألونك كأنك حفي عنها قل إنما علمها عند الله ولكن أكثر الناس لا يعلمون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாளின் அடையாளங்கள் என்கிற தொடர் தலைப்பில் நேற்றைய தினம் மறுமை நம்பிக்கையினுடைய அவசியத்தை பற்றியும் அது ஒரு இறை நம்பிக்கையாளரின் வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய அல்லது ஏற்படுத்துகிற மாற்றங்கள் குறித்தும், மறுமை நாளை அது எப்போது நிகழும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்பது தொடர்பான தகவல்களையும் அறிந்து கொண்டோம். மறுமை நாள் எப்போது வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்றாலும் அந்த நாள் நெருங்கிவிட்டது, அந்த நாள் ஏற்படுவதற்குண்டான அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது, ஏராளமான அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறான். திருக்குர்ஆனில் 21வது அத்தியாயம் முதல் வசனத்தில் எடுத்துக்கொண்டால், இக்தரப லின்னாசி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவர்களினுடைய விசாரணை நெருங்கிவிட்டது. விசாரணை நெருங்கிவிட்டது என்றால் என்ன பொருள்? மனிதர்களை அவர்களுடைய செயல்களை பற்றி விசாரிக்கக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது. வஹும் ஃபி கஃப்லத்தின் முஅரிதூன், ஆனால் அவர்களோ அலட்சியமாக புறக்கணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா மனிதர்களையும் விசாரிக்கக்கூடிய நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது, அது மிக அருகில் வந்து விட்டது. ஆனால் மனிதர்கள் அதை பற்றி பாராமுகமாக இருக்கிறார்கள், அலட்சியமாக இருக்கிறாங்க, அதை பற்றி எந்த விதமான கவனமும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வது அத்தியாயம் முதல் வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். 54வது அத்தியாயம் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இக்தரபத்தி ஸாஅத்து, அந்த நேரம் நெருங்கிவிட்டது. வன்ஷக்கல் கமர், சந்திரனும் பிளந்து விட்டது. சந்திரன் பிளந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்து மக்கள் ஒரு அற்புதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையில் நிகழ்த்திய ஒன்று. அல்லாஹ்வினுடைய அற்புதத்தின் பேரில் நடைபெறுகிற ஒரு விஷயம் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சம்பவத்தை சொல்கின்ற பொழுது குறிப்பிடுகிறான், இக்தரபத்தி ஸாஅத்து, அந்த நேரம் நெருங்கிவிட்டது, மறுமை நாள் நெருங்கிவிட்டது. 33வது அத்தியாயம் 63வது வசனத்தில் அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்கிறான், எஸ் அலுக்கன் நாசு அனிஸ்ஸாஅ, அந்த நாளை பற்றி உம்மிடம் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அது பற்றிய அறிவு ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது என்று சொல்லிவிட்டு குறிப்பிடுகிறான், ஒமா யுதுரீக்க, உமக்கு எப்படி தெரியும், லஅல்ல ஸாஅத்த தகூனு கரீபா, அது மிக அருகில் வந்து விட்டதோ என்று உமக்கு எப்படி தெரியும், அதான் பக்கத்தில் வந்து விட்டதே, அது உமக்கு தெரியுமா என்பது போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 63வது வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல அல் மஆரிஜ் என்கிற 70வது அத்தியாயத்தில் 6லிருந்து நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் 6வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மறுமை குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான். அது எப்படி சொல்கிறான், இன்னஹும் யரவுனஹு பஈதன், இந்த மக்கள் எல்லாம் அதை ரொம்ப தூரமாக இருப்பதாக கருதுகிறார்கள். அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு, ரொம்ப நாள் இருக்கிறது, ரொம்ப வருடங்கள் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நீண்ட காலங்கள் பிடிக்கும், அப்படித்தானே எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. அல்லாஹ் அந்த மனிதர்களுடைய எண்ணத்தை குறிப்பிட்டு சொல்கிறான், இன்னஹும் யரவுனஹு பஈதா, மனிதர்களெல்லாம் அதை தூரமாக இருப்பதாக கருதுகிறார்கள். ஒ நராஹு கரீபா, நாம் அதை மிக அருகில் இருப்பதாக கருதுகிறோம். அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன் தான் இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு நாளையும் வைத்திருக்கிறான். அப்போ உலகத்திற்கு அழிவு எப்போது ஏற்படும், மறுமை எப்போது ஏற்படும் என்பதை மனிதர்களாகிய நமக்கு தெரியுமா, அல்லாஹ்வுக்கு தெரியுமா? அல்லாஹ் தான் அதை நன்கறிந்தவன். அவன் சொல்கிறான், மனிதர்களெல்லாம் அதை தூரமானதாக கருதுகிறார்கள், ஆனால் ஒ நராஹு கரீபா, நாம் அதை மிக அருகில் இருப்பதாக கருதுகிறோம். யௌமத் தகூனு ஸமாஉ கல் முஹில், அப்போது அந்த நாள் ஏற்பட்டு விட்டது என்றால் அல்லாஹ் எதை ரொம்ப அருகில் இருப்பதாக சொல்கிறானோ அந்த நாளை பற்றி அல்லாஹ்வே சொல்கிறான், அந்த நாளில் வானமெல்லாம் உருக்கப்பட்ட செம்பை போன்று உலோகத்தை போன்று ஆகிவிடும். ஒரு உலோகத்தை உருக்கணும்னா தண்ணி மாதிரி ஓடும்ல, துளி துளிகளாக மாறி போமா இல்லையா, அதுபோல் வானம் உருக்கப்பட்ட உலோகத்தை போல் ஆகிவிடும். தக்குனுல் ஜிபாலு கல் இஹின், மலைகள் எல்லாம் கம்பளியை போல் ஆகிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் மஆரிஜ் என்கிற 70வது அத்தியாயத்தில் சொல்வதை பார்க்கும். அப்போ வானம்
உருக்கப்பட்ட உலோகத்தை போல் ஆகக்கூடிய அந்த நாள் குறித்து தான் அல்லாஹ் சொல்கிறான். அது ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் என்று சொல்கிறான். பக்கத்தில் இருக்குன்னா எப்போது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட போதே, அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்ட போதே உலகம் அழிவிற்கு உண்டான நாள் நெருங்கி விட்டது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லித்தராங்க. புகாரியில் 6504வது ஹதீஸில் இடம் பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து, நானும் மறுமை நாளும் கஹாத்தைனி, இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். தமது ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் அருகருகே வைத்துக்கொண்டு நபித்தோழர்களுக்கு இப்படி தம்முடைய இரட்டை விரலை காண்பித்து சொல்கிறார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைனி, நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வருகையும் மறுமை நாளினுடைய வருகையும் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் எவ்வளவு நெருக்கமானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நபிகள் நாயகத்தின் வருகையும் மறுமை நாளும் நெருக்கமானது என்று பொருள். ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் ஒரு பெரிய கேப்பா இருக்கிறதே, ரொம்ப தொலைதூரமானதாக இருக்கிறதா? 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரமாக இருக்கு, பக்கம் பக்கமாக இருக்கு, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் மறுமை நாளும் இது போன்று இந்த நெருக்கத்தை போன்று அனுப்பப்பட்டிருக்கிறோம், நான் வந்து விட்டேன்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள் என்றால் இனி அடுத்து வர வேண்டியது இதுதான், மிக மிக நெருக்கமாக இருக்கிற மறுமை நாள் மாத்திரம்தான் வர வேண்டி இருக்கிறது என்று அதனுடைய பொருள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வருகையே மறுமை நாளின் அடையாளமாக இருக்கிறது. மறுமை நாளுடைய முதல் அடையாளமே அதுதான். மறுமை நாள் நெருங்கி விட்டது என்பதற்குரிய முதல் அடையாளமே அது. நபி அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டது தான். ஏன்? நபிகள் நாயகத்திற்கு பிறகு வேறு தூதரே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு தூதருடைய வருகை முற்று பெற்று விட்டது. அவங்களுக்கு பிறகு வேறு எந்த தூதரும் வரப்போறது இல்லை. அப்போ தூதருடைய வருகை அல்லாஹ் ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொன்னாலே அதனுடைய பொருள் என்ன? அவ்வளோதான், உலகம் இறுதியை நோக்கி நெருங்கி விட்டது. இனி அல்லாஹ் இன்னொரு தூதரை அனுப்ப போறது இல்லை, இனி புதுசாக எந்த ஒரு வேதத்தையும் வழங்க போறது இல்லை. அப்போ உலக அழிவு நெருங்கி விட்டது என்கிற காரணத்தினால தான் தூதர்களின் வருகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் ஒரு நிறைவு செய்து விட்டான், முற்று பெற்று விட்டான். அதனால தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் அனுப்பப்பட்டுட்டேன், எனக்கு பக்கத்தில் தான் மறுமை நாள் இருக்கு, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னா அடுத்து மறுமை நாள் தான் வர வேண்டி இருக்கிறது என்று பொருள். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், சரி ரசூலுல்லாஹ்வும் மறுமை நாளும் பக்கம் பக்கமாக இருக்கிறது, ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் காட்டி இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ் எப்போ வந்தாங்க? ரசூலுல்லாஹ் வந்து எவ்வளோ வருஷமாகிறது? 1400 வருடங்களுக்கும் மேலாக ஆகிவிட்டதே. 1400 வருஷத்துக்கு மேலே இன்னுமா மறுமை வராமல் இருக்கிறது தான் நெருக்கமா இப்படின்னு கூட நமக்கு நினைக்கலாம். இப்போ நம்ம இந்த நாட்கள் நெருக்கமாக இருக்கிறதை பொறுத்தவரையிலையும் நம்முடைய பார்வையில் பார்க்காம அல்லாஹ்வுடைய பார்வையில் பார்க்கணும். இப்போ நம்ம பார்வையில் 1400 வருடம் என்பது ஒரு பெரிய கால அளவாக தெரிஞ்சாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல 22வது அத்தியாயம் 47வது வசனம் அதில் சொல்கிறான், ஒ இன்ன யௌமன் இன்த ரப்பிக்க கஅல்ஃபி ஸனத்தி மிம்மா தஉத்துன், உமது இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடுகிற 1000 வருடங்களைப் போல. அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள்ங்கிறது என்னவா? 1000 வருஷம். அப்போ 1400 சொச்ச வருஷம் ஆயிருக்குதுல, அல்லாஹ்வுடைய பார்வையில் எவ்வளோ நாள் தான் வந்திருக்குது? 1 நாள் கூட ஆகலை. அப்போ 1.5 நாள் உள்ள ஒரு விஷயத்தை அல்லாஹ் எப்படி என்னன்னு சொல்லுவான்? இது ரொம்ப பெரிய கால அளவுன்னு சொல்லுவானா? இன்னும் மிக விரைவில், இன்னும் கொஞ்ச காலத்தில் மறுமை நெருங்கி விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஏராளமான சிறிய சிறிய அடையாளங்கள்லாம் வந்து விட்டது. அந்த அடையாளங்கள் குறித்தெல்லாம் நம்ம பின்னால் சொல்லுவோம். அப்போ பெரிய அடையாளங்கள் மாத்திரம்தான் மீதம் இருக்கிறது என்கிற ஒரு நிலையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இறுதி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது படைத்த இறைவனுக்கு தெரியுமா இல்லையா, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, மிக மிக நெருக்கமானதாக இருக்கிறது தான் அல்லாஹ் சொல்லுவான். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதராக அனுப்பப்பட்ட காலம் தொட்டு இன்றைக்கு வரையிலும் உள்ள கால அளவு கூட அல்லாஹ்வுடைய பறவை எவ்வளோதான், 1 நாள் கூட ஆகலை. ஏன்? அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷம், நம்ம கணக்கிடுற மாதிரி உள்ள 1000 வருடம். அப்போ இன்னும் எவ்வளவு காலத்திற்கு குறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய காலமாக இருக்காது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நெருக்கம் என்று சொல்கிறான் என்பதை நம்ம பார்க்கலாம். 47வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹல் யன்துரூன இல்ல ஸாஅத்தன் தஅதியஹும் பக்தத்தன், மறுமை நாள் இவர்களிடையே திடீரென்று ஏற்பட வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? மக்களினுடைய அணுகுமுறை குறித்து, மக்களினுடைய எண்ண ஓட்டம் குறித்து அல்லாஹ் சொல்றான், அந்த மறுமை நாள் திடீர்னு ஏற்படணும்னு இந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்களா? ஃபக்கது ஜா அஷ்ராத்துஹா, அதன் அடையாளங்கள் வந்து விட்டது. அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வே குர்ஆனில் குறிப்பிட்டு விடுகிறான், ஃபக்கது ஜா அஷ்ராத்துஹா, அதன் அடையாளங்கள் வந்து விட்டது.
மறுமையினால் திடீரென்று ஏற்பட வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாங்க? ஏன் அதை உணர்த்தக்கூடிய பாடத்தை பெறாமல், படிப்பினை பெறாமல் இருக்கிறார்கள்? அதன் அடையாளங்கள் எல்லாம் வந்து விட்டதே என்று அல்லாஹ் 47வது முஹம்மது என்கிற அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் சொல்றதை பார்க்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மறுமை நாள் நெருங்கி விட்டது என்பதற்குரிய அடையாளங்கள் அல்லாஹ் வச்சிருந்தான். அந்த அடையாளங்களை வெளிப்படுத்தினா எல்லா காலத்தில் உள்ள மக்களும் பார்த்தாங்க. இறுதி காலத்தை அடைந்திருக்கிற நாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஏராளமான அடையாளங்கள் வெளிப்பட்டிருக்கிற நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் என்பது பல அடையாளங்கள் நபி அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மறுமை நாள் நெருங்கி விட்டது என்பதற்குரிய அடையாளங்களாக என்னென்ன விஷயங்களெல்லாம் சொன்னாங்களோ அவைகளெல்லாம் வெளிப்பட்ட நிலையில, அவைகளெல்லாம் நடந்துவிட்ட நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த அடையாளங்களை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கணும். அடையாளங்களை பொறுத்தவரையும் 2 வகையாக வகைப்படுத்தி பிரிப்பாங்க. சின்ன அடையாளம், பெரிய அடையாளம். மறுமை நாளினுடைய அடையாளங்களை எப்படி வகைப்படுத்துவாங்க? சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், இப்படி எல்லாருமே வகைப்படுத்தி தான் சொல்லுவோம். நம்மளும் அப்படித்தான் சொல்லுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாளினுடைய அடையாளங்களை இப்படி 2 வகைப்படுத்தலாம் சொல்லலை. அலாமத்து சுகுரா, இவைகளெல்லாம் சிறிய அடையாளங்கள். அலாமத்துல் குபுரா, இவைகளெல்லாம் பெரிய அடையாளங்கள்னு ரசூல்லா இந்த 2ஆக பிரிக்கலை. நபி அவர்கள் ஒட்டுமொத்தமாக பொத்தாம்பொதுவாக தான் அதனுடைய அடையாளங்களை சொன்னாங்க. மனிதர்களாகிய நாம தான் நம்ம புரிதலுக்கு ஏற்ப 2ஆக பிரித்து சொல்கிறோம். சின்ன அடையாளம், பெரிய அடையாளம். அப்படி 2ஆக பிரிப்பதற்கு சில நியாயமான காரணங்கள் அதில் இருக்கு. சின்ன அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் என்று 2ஆக வகைப்படுத்தியதற்கு என்ன காரணங்கள் இருக்குன்னு சொன்னால், இப்போ எதையெல்லாம் சின்ன அடையாளம்னு சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோம் பழக்கத்தில். நபி அவர்கள் சொன்ன அந்த அடையாளங்களை பார்க்கும்போது ரசூல்லா சில அடையாளங்களை சொல்கிறாங்க. அதில் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப நடைபெறக்கூடியவையாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக கொலை பெருகும்னு ரசூல்லா சொன்னாங்க. மறுமை நாளினுடைய நெருக்கத்தில் கொலைகள்லாம் பெருகிரும். கொலைகள் பெருகும்னு ரசூல்லா சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறதா இல்லையா? அப்போ அதில் ரிப்பீட் ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடியவையாக இருக்கிறது. இதுதான் சின்ன அடையாளம். இதுவே பெரிய அடையாளங்களாக இருப்பவை ஒரு தடவை தான் நடக்கும். ஒரு தடவை நடக்கும், அதுக்கான கால அளவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், நீடித்த ஒரு கால அளவாக இருக்கும். இப்போ உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. நுசூல் ஈசாங்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்கங்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகம் உள்ள எல்லா மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் வருவாங்கன்னா ஒவ்வொரு நாளுமா வருவாங்க. வந்தால் குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட டைமிங் இருப்பாங்க. அதே போல் தஜ்ஜால் வருவான் என்று சொன்னால் தஜ்ஜால் வர்றது ஒரு தடவை தான் வருவான். வந்தால் அவனுக்கான கால அளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அளவு, ரிப்பீட் அதில் கிடையாது. அப்போ பெரிய அடையாளங்களை பொறுத்தவரையிலையும் அதில் ரிப்பீட் இருக்காது, ஒரு தடவை தான் வரும். பெரும்பாலும் அப்படித்தான். சின்ன அடையாளங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல ரிப்பீட் இருக்கும், ஒவ்வொரு நாளும் அதில் நடைபெற்று கொண்டு இருக்கும். அதை வைத்து இது சின்ன அடையாளம், இது பெரிய அடையாளம் அப்படின்னு பிரிக்கிறாங்கிறது ஒன்று. 2வது, சின்ன அடையாளங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அதை பொறுத்தவரையிலையும் அதில் ஆச்சரியப்படுற மாதிரியான உள்ள விஷயங்கள் இருக்காது. மனிதர்கள் யதார்த்தமாக அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய நடைமுறையிலையும் சாதாரணமாக பார்க்கிற, யதார்த்தமாக பார்க்கிற, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். பெரிய அடையாளங்கள் என்பது வளமையெல்லாம் உடைக்கக்கூடிய விதமாக இருக்கும். இப்போ தஜ்ஜால் வருவான், தஜ்ஜால் வருவான்ங்கிறதுக்கு சாதாரணமான ஒன்று. அவன் செய்யக்கூடிய விஷயங்கள், அவன் நிகழ்த்தக்கூடிய காரியங்கள்லாம் வளமையை உடைக்கிற விஷயமா இருக்கும். கொலை பெருகும்னா கொலை என்பது சாதாரணமான ஒன்று தான். நம்ம பார்வையில், மனிதர்களுடைய பார்வையில் அது வளமையை உடைத்த ஒரு அற்புத ஒரு நிகழ்வா, ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு நிகழ்வா கிடையாது. அப்போ சிறிய அடையாளங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டவை ஆச்சரியமூட்டக்கூடிய நிகழ்வுகளாக இருக்காது. நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய, நம்ம சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும். பெரிய அடையாளங்கள் என்று சொல்லக்கூடியவை வியப்பை ஊட்டக்கூடியவையாக இருக்கும். இந்த அடிப்படையிலையும் அவங்க சின்ன அடையாளம், பெரிய அடையாளம்னு 2ஆக பிரிக்கிறாங்கிறத பார்க்கணும். மிக முக்கியமான ஒரு அளவுகள், சிறுசு பெருசுன்னு பிரிக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், சின்ன அடையாளங்கள் நிகழ்கிற வரையிலையும் பஞ்சாயத்தில் பிரச்சனை இல்லை. பெரிய அடையாளங்களில் சிலவை நிகழ்ந்து விட்டால் பாவ மன்னிப்பின் வாசல் மூடப்பட்டுவிடும். அதற்கு பிறகு எந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெரிய அடையாளங்களில் சிலது வந்துருச்சுன்னு வைங்க. சின்ன அடையாளங்கள் வர்றதெல்லாம் எதுக்காக? அல்லாஹ் மனிதர்களுக்கு தன்னுடைய அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடிய விதமாகத்தான் சிறிய அடையாளங்களை நிகழ்த்தலாம். அவங்க பார்வை இறைவனை நோக்கி, படைத்த ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்குத்தான் சின்ன சின்ன அடையாளங்களை ஏற்படுத்தி அதை நிகழ்த்தி தன்னுடைய அடியாருடைய கவனத்தை ஈர்க்கலாம். அது திருந்துவதற்கான ஒரு வாய்ப்புன்னு அர்த்தம். பெரிய அடையாளங்களில் சிலவை நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கப்புறம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. தௌபாவினுடைய வாசலை, பாவ மன்னிப்பின் வாசலை அல்லாஹ் அடைச்சிடறான். இது குர்ஆன்லேயே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான்.
அல் அன்ஆம் என்கிற அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹல் யன்துரூன இல்லா அன் தஅத்தியஹுமுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் அவர்களிடம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? மலக்குமார்கள் வர்றதுன்னா சும்மா வர்றதில்ல, தண்டனை கொண்டு வருவாங்கன்னு அர்த்தம். மலக்குமார்கள் அவர்களிடம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? அவ் யஅத்திய ரப்புக்க, அல்லது உம்முடைய இறைவனே நேரடியாக அவர்களிடத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? அவ் யஅத்திய பஅது ஆயாத்தி ரப்பிக், உமது இறைவனின் சான்றுகளில் சிலவை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யௌம யஅதி பஅது ஆயாத்தி ரப்பிக், உமது இறைவனின் சில சான்றுகள் சில அத்தாட்சிகள் வரக்கூடிய நாளில் லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா, எந்த மனிதருக்கும் அவருடைய இறை நம்பிக்கை பலனளிக்காது. சில சான்றுகள் வெளிப்பட்டு விட்டது என்றால், சில அத்தாட்சிகள் வந்து விட்டது என்றால், அந்த நேரத்தில் ஈமான் கொள்ளக்கூடியவருக்கு அவருடைய ஈமான் பலனளிக்காது. யாருக்கு லம் தகுன் ஆமனத் மின் கபுலு, இதற்கு முன்பே ஈமான் கொண்டிருந்தாலே தவிர, இதற்கு முன்பு ஈமான் கொள்ளாமல் அந்த நேரத்தில் ஈமான் கொண்டிருப்பவருக்கு அவருடைய ஈமான் பலனளிக்காது. அவுக்க சபத் ஃபி ஈமானிஹா ஹைரா, அல்லது ஏற்கனவே ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல சில நன்மைகளை சம்பாதித்து இருப்பாரே அவருக்கு தான் பலன் அளிக்குமே தவிர புதுசா ஈமான் கொள்ற யாருக்குமே பலன் அளிக்காது. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ததிரு, அந்த நாளை எதிர்பாருங்கள், இன்னா முன்ததிரோன், நாமும் அந்த நாளை எதிர்பார்க்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்ஆம் என்கிற அத்தியாயத்தில் 158வது வசனத்தில் சொல்றதை பார்க்கும். அந்த பெரிய அடையாளங்கள் அதுல சிலவை வந்து விட்டால் அல்லாஹ்வே என்ன சொல்லிடுறான், ஈமான் பலன் அளிக்காது. அதுக்கப்புறம் நான் திருந்துறேன்னு சொன்னா ஏற்கப்படாது. அதுக்கப்புறம் இப்போது நான் தொழுகிறேன், இப்போது நான் நோன்பு வைக்கிறேன், இப்போ நான் தர்மம் பண்றேன், எதை சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தௌபாவின் வாசல் அடைபட்டு விட்டது. அதற்கு முன்பாகவே எவன் தம்முடைய வாழ்வை திருத்திக் கொள்கிறானோ அவனுடைய ஈமான் அதுதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படும். அவன் செய்த நல்லறங்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் மதிப்புண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த அடிப்படையில் தான் சின்ன அடையாளம் பெரிய அடையாளம்னு பிரிக்கிறோம். இதில் இப்போ சின்ன அடையாளங்கள் துவக்கமாக சின்ன சின்ன அடையாளங்கள் என்னென்னலாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி 3870. அது ஒரு சம்பவமாக வருது, நல்ல அற்புதமான ஒரு சம்பவமாக வருகிறது. அப்துல்லா பின் மசூத் என்கிற நபித்துலர், அவர் பள்ளிவாசலில் இருக்கிறார். சில மக்கள் வர்றாங்க, தொழுகிறாங்க. திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் வர்றார், பள்ளிவாசலுக்குள்ளே ஒருத்தர் வர்றார். அப்துல்லா பின் மசூத் அவரோட பல நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் உள்ளே வரக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா, சலாமுன் அலைக்க யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தொழுகை நடந்துகிட்டு இருக்குது. தொழுகையில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. உள்ளே வர்றாரு, பலரும் இருக்கிறாங்க, அப்துல்லா பின் மசூதும் இருக்கிறாங்க. உள்ளே வரவர் அவர் பேரை மட்டும் சொல்லி சலாமுன் அலைக்க யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையில் ஜாயின் பண்ணிடுறாரு. சலாம் சொன்ன நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், திருப்பி பதில் சலாம் தானே சொல்லுவோம். அப்துல்லா திருப்பி பதில் சலாம் சொல்லலை. என்ன தெரியுமா சொன்னாரு, சதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையே சொன்னார்கள் அப்படின்ட்டார். சுற்றி உள்ள சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், குறிப்பாக தொழுகையில் இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா இது, அந்த மனுஷன் உள்ள வந்தாரு, சலாம் சொன்னாரு, பதில் சலாம் சொல்லாம இந்த மனுஷன் சதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையை சொன்னார்கள்னு சொல்றாங்களே அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கிறாங்க. தொழுகை முடிச்சுட்டு பேசிக்கிறாங்க, என்னங்க இந்த இவர் என்ன பதில் சொன்னார்னு பார்த்தீங்களா, அவர் சலாம் சொன்னாரு, சலாமுக்கு பதில் சொல்லாம சதக்கல்லாஹு வ ரசூலுஹுன்னு சொல்றாரு, யாராவது கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. கூட்டத்திலேருந்து ஒருத்தர் தாரிக் என்பவர், நான் போய் கேட்குறேங்கிறார். அப்துல்லாட்ட போய் கேட்குறாங்க, என்ன அப்துல்லா அவர் வந்தார் சலாம் சொன்னார், நீங்கள் என்ன இப்படி சொன்னீங்க அப்படின்னோடனே தான் அப்படி சொன்னதுக்கு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்டேன், நபி அவர்கள் எனக்கு சொன்னார்கள், இன்ன பைன எதி சாஅத்தி, மறுமை நாளுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று தஸ்லீமுல் ஹாஸா, குறிப்பிட்டு சலாம் சொல்வது. மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றாக நபி அவர்கள் சொன்னார்கள். நான் கேட்டேன், எது மறுமை நாளின் அடையாளத்தில் ஒன்றாக, தஸ்லீமுல் ஹாஸா, குறிப்பிட்டு சலாம் சொல்வது. பலரும் அமர்ந்திருக்கிற ஒரு நபர் பேரை மட்டும் சொல்லி உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக இப்படின்னு சொல்வது மறுமை நாளின் அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ரசூலுல்லாஹ் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்து விட்டது. அதனால தான் சதக்கல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையை சொன்னார்கள்னு சொன்னேன். பலரும் அமர்ந்திருக்கும் போது அவர் உள்ள வரவர் பொத்தாமதுவா சலாம் சொல்லலை, அவர் பேரை மட்டும், அப்துல்லா இப்னு மசூத் அவருடைய பேரை மட்டும், புனை பேரை மட்டும் சொல்லி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வழக்கம் இன்னைக்கும் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த சலாம்ங்கிறது இப்போ என்னென்னா சலாமை பரப்புறதுங்கிறது எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால் டிசைனாக அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. பலரும் உட்காந்துருப்பாங்க,
இவருக்கு தெரிஞ்ச ஒரு அப்துல்லா மட்டும் இருக்கிறார், அப்துல் ரஹ்மான் இருக்கிறாரு, அப்துல் ரஹ்மான் பாய் நல்லா இருக்கல, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்குவார். அதுலேயே அந்த சலாமு வந்து மாறலாம் செய்யும். எப்படிலாம் வரும்னு நினைக்கிறீங்க? ஆச்சரியப்பட்டார்னா அந்த ஆச்சரியம் சலாம்லேயே தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்குவார். திடீர்னு ஆச்சரியப்படும் போது திடீர்னு தெரியாத ஆளு சலாம் சொன்னார்னு வைங்களேன், சலாமே அப்படி டவுனாக போயிடும். சலாம் வெறும் சலாம் மட்டும்தான் வரும். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தெரிஞ்சவராக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும், ரொம்ப தெரிஞ்சவராக இருந்தார் வைங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, பரகாத்துஹு வரையும் வரும். பரகாத்துஹு நன்மைக்காக வேண்டி வரதில்லை, மொத்தமாக சொல்லி அதனுடைய நன்மையை பெறுவோம் என்பதற்காக வேண்டி சொன்னோம்னா அது ஒரு கணக்கு. இவருக்கு தெரிகிறது, தனக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர், தனக்கு வேண்டப்பட்ட நபர்னா பரகாத்துஹு வரை நீளும். தெரியாத நபர் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் தான். அறவே தெரியலன்னு வைங்க, சலாம் மூணுமே இருக்கு, சலாமுன் அப்படின்னு சொல்லலாம், தப்பில்லை. அந்த சொல்லக்கூடிய விதம் வந்து பொத்தாம் பொதுவாக இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவர் தெரியாதவர் இதை கணக்கு பண்ணி நம்ம சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறது. அதனால தான் இந்த ஆளுக்கு தக்க சலான் சொல்றது இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் அடையாளம் என்று சொல்வது எதை சொல்கிறாங்க? பலரும் அமர்ந்திருக்கும் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை என்ன? பொத்தாம் பொதுவாக சலான் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் இதுதான் சொல்லணும். அதில் சலாமுன்னு சொன்னாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னாலும் சரி தப்பில்லை. குழுவுக்கு அந்த கூட்டத்துக்கு மொத்தமாக சொல்லிடணும். இன்னும் சில பேர் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சபையில் 10 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், இப்படி ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்பெஷலு தனித்தனியாக பள்ளியாரத்தை சுன்னத் ஜமாத் பிளேஸில் நேர்ச்சி கொடுப்பாங்கல்ல, அவருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு கை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கிற 10 பேருக்கும் கை கொடுப்பார். 10 பேருக்கு கை கொடுத்து சலான் சொல்றது தப்பில்லை. அதுவே கூட்டத்தில் 100 பேர் இருந்தால் எப்போ சலான் சொல்லி முடிச்சு எப்போ நம்ம வந்து பேசுறது, எப்போ மற்ற விஷயங்களை நம்ம கவனிக்கிறது, அதுக்கு நேரம் இருந்தால் வேற, அதுக்கான நேரங்கள் அவகாசங்கள் வழங்கப்பட்டிருந்தால் அதை செய்யலாம், தப்பில்லை. ஆனால் அவங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்னா, இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கும் தனித்தனியாக சலான் சொல்லணும், 10 பேருக்கும் தனித்தனியாக கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 10 பேரோ 20 பேரோ எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிறோம், ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிறோம் அப்படின்னா பொத்தாம் பொதுவாக சலாம்னு சொன்னால் போதும். அதில் நம்ம தவிர்க்க வேண்டியது எது? ஒரு நபரை குறிப்பிட்டு பல பேர் அமர்ந்திருக்கும் போது ஒரு நபரை மாத்திரம் குறிப்பிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னோம்னா, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் சொன்னோம்னா அப்போ தான் தப்பு. ஏன்? சலாம்ங்கிறது என்ன? அவருக்காக துவா செய்யக்கூடிய ஒன்று தானே, அமைதி உண்டாகட்டும்னு சொல்கிறது தானே. அதே அவருக்கு மட்டும் உண்டாகிறது? எல்லா மக்களுக்கும் தேவையான ஒன்று தானே. தனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும்தான் சலாமு உண்டாகணுமா, அமைதி உண்டாகணுமா? அப்போ இந்த சலாமை பொறுத்தவரையிலையும் இது சாதாரண ஒரு விஷயமா நம்ம நினைக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்க? அனைவருக்கும் இதை சொல்லணும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. முஸ்லீமில் 203வது செய்தியில் பார்க்கலாம், லா ததுகுலூனல் ஜன்னத்தை ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரை சொர்க்கத்துக்கு போக முடியாது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஈமான் இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அடுத்து சொல்கிறாங்க ஒலா துமினு ஹத்தா தஹாப்பு, ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை நீங்கள் ஈமான் கொண்டவராகவும் ஆக முடியாது. ஈமான் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. அந்த ஈமான் வேணும்னா ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், ஒருவரை ஒருவர் நேசிக்காம ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன், ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா, இதா ஃபஅல்துமூஹு, அதை நீங்கள் செய்வீர்களே ஆனால் தஹாபபுத்தும், உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்வீர்கள், சுவனத்திற்குரிய அம்சம் உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது சொல்லித்தரவா, அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை நீங்கள் நேசிப்பீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அஃப்ஷு சலாம், சலாமை பரப்புங்கள். சலாமை பரப்புனா ஒருவருக்கு ஒருவர் நேசம் வரும். அந்த ஒருவருக்கு ஒருவரில் நேசம் வரும்போது அது ஈமான் முழுமை பெறும். ஈமானில் முழுமை பெறும்போது அதுவே நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். அப்போ சலாமை பரப்புங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற செய்தியை முஸ்லீமில் பார்க்குறோம். அது எப்படி சலாம் சொல்லணுங்கிறாங்க? புகாரில் 12வது இலக்கத்தில் பதிவான செய்தி, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள் துத்இமு தஆம், நீங்கள் சாப்பாடு இல்லாதவருக்கு சாப்பாடு கொடுக்கறது அது இஸ்லாத்தில் சிறந்தது. வ தக்ரஉ ஸலாம அலாமன் அரஃப்த வமன் லம் தஅரிஃப், தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்வதும் இஸ்லாத்தில் சிறந்தது. தெரிஞ்சவர் தெரியாதவர் அந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது, அனைவருக்கும் சலாம் சொல்லணும், அனைவரிடத்திலையும் சலாமை பரப்பணும். முஸ்லீம் அல்லாதவர் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர்லாம் என்ன நினைப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவருக்கு சலான் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள்லாம் நமக்கு சலான் சொல்லுவாங்க, நம்மளோட பழகி நம்ம நடைமுறையை விளங்கி அவங்க நம்ம இடத்துல பேச துவங்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் நல்லா இருக்கீங்களாங்கிறாங்க. நம்ம ஆட்கள் சலாமை விட்டுவிட்டு என்ன குட் மார்னிங்கு, குட் ஈவினிங்கு, குட் நைட்டு, இவங்க அதை நோக்கி போகிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் நம்மோட பழகி அவங்க சலாமை நோக்கி வருகிறார்கள்.
இவங்க சலாமை விட்டு விட்டு வேறு பிற பிற நடைமுறை நோக்கி செல்வதை நம்ம பார்க்குறோம். அப்போ சலாமை பொறுத்தவரையிலையும் தெரிந்தவர் தெரியாதவருக்கு சலாம் சொல்லுங்கன்னாலே அதில் என்ன அர்த்தம் வந்து விட்டது? தெரியாதவர் யாராவும் இருக்கலாம்ல, ஆக்ராவுக்கு தான் அர்த்தம். நம்ம தெருவில் போகிறோம், பாதையில் போகிறோம், ஒரு நபர் தெரியாத ஒரு நபர் நம்ம எதிர்கொள்கிறோம், சலாம் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், தாராளமாக அவருக்கு நம்ம சலாம் சொல்லலாம் என்பது தான் மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. முஸ்லீமாக பார்த்து தான் சொல்லணுங்கிறதுலாம் இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி குர்ஆனில் அதிகமான இடங்கள் அல்லாஹ் பேசுகிறான். அதில் மரியம் என்கிற அத்தியாயத்தில் 45வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்க தந்தைக்கு மத்தியில் உரையாடல் நடக்கும். அந்த உரையாடலை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்க, சொல்லுவாங்க, தான் தந்தைக்கு சொல்லுவாங்க, யா அபத்தி, என் தந்தையே, இன்னி அகாஃபு யமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான், நீங்கள் அசத்தியத்தில் இருக்கிறீங்க, அல்லாஹ்ட்டிருந்து உங்களுக்கு வேதனை வருமோ நான் பயப்படுறேன். ஃபத்தகூன லி ஷைத்தானி வலியா, நீங்கள் ஷைத்தானுக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவீர்களோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை ஆசர் பதில் சொல்கிறாரு, கால ராகிபுன் அன்த அன் ஆலிஹத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே, எங்களுடைய கடவுளை விட்டு எங்களை திசை திருப்பலாம்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை இல்லம் தந்தைஹி, நீங்கள் விலகிக்கங்க, நீங்கள் விலகிவிட வேண்டும். யாரு? ஆசர் சொல்கிறாரு இப்ராஹிம் நபியை நோக்கி, நீங்கள் இந்த கொள்கையை சொல்கிறதுலேருந்து விலகி கொள்ளுங்கள். இல்லை இல்லம் தந்தைஹி, நீங்கள் விலகி கொள்ளவில்லை என்றால் அர்ஜுமன்னக்க, உங்களை நான் கல்லால் எரிஞ்சு கொள்ளுவேன், உங்களை நானே கொண்டுருவேன், இந்த கொள்கையிலேருந்து விலகி வாருங்கள் அப்படின்னு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலில் கடைசியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் தந்தை இடத்துல சொல்கிறாங்க, சலாமுன் அலைக்க, உங்களுக்கு சலாம் உண்டாகுவதாக, சஸ்தக்ஃபிரு லக்க ரப்பி, உங்களுக்காக என்னுடைய இறைவனிடம் நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது மரியமில் 45வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தம்முடைய தந்தை ஆசர் என்பவர் சிலை வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்த போதும், சிலைகளையெல்லாம் தயார் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்த போதும் அவங்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறாங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதை தான் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு பதிவு செய்கிறோம். அதில் பாவ மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னாங்கல்ல, அதை அல்லாஹ் கண்டிக்கிறான். 2 விஷயம் நடந்துச்சு, சலாமும் சொன்னாங்க, பாவ மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னாங்க. இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நமக்கு முன்மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அல் மும்தஹினா என்கிற அத்தியாயத்தில் 4வது வசனம் பார்க்கலாம். அது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உள்ளது. அவர் சொன்னது, அவர் செயல்பாடு, அவருடைய வாழ்க்கை எல்லாத்துலேயும் முன்மாதிரிங்கிறது அல்லாஹ் பட்டியல் போடுறான். சொல்லிட்டு ஒன்றை மட்டும் விதிவிலக்கு பண்ணுறான். எதில் மட்டும் முன்மாதிரி இல்லை? இல்லா கவுல இப்ராஹிம் அலி அபிஹி ல அஸ்தக்ஃபிரன்ன லக்க, இப்ராஹிம் தம்முடைய தந்தை இடத்தில் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்வார், அதை தவிர பாருங்க அல்லாஹ்வை நீக்கிட்டான். பாருங்க, சலாமும் சொன்னார், பாவ மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னார். இதில் அல்லாஹ் என்ன சொல்லிடுறான்? இப்ராஹிம் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி, அவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அதை ஏற்றி நடங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு எதில் மட்டும் முன்மாதிரி இல்லை? தம்முடைய தந்தைக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னாரே அந்த ஒரு சொல்லை தவிர அதில் தான் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை. ஏன்? இணை வைப்பில் மரணித்தவர்களுக்கு, இணை வைப்பில் இருக்கிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு நன்மை நாடலாம், உலகியல் ரீதியாக உள்ள விஷயத்தில் நன்மை நாடலாம், ஆனால் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு இருக்கு. அது அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு சொல்கிறத பார்க்கலாம். தௌபா 9வது அத்தியாயம் 113 114வது வசனத்தில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். மாக்கானலின் நபி, ஒரு நபிக்கும் உரிமை இல்லை, வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கும் அனுமதி இல்லை, ஐயஸ்தக்ஃபிரூலில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு எந்த ஒரு நபிக்கும் அனுமதி கிடையாது, ஈமான்தாரிகளுக்கும் அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு, ஒமாக்கான இஸ்திக்ஃபாரு இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தம்முடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்டது இருக்கிறதே, இல்லா மௌஇதத்தின் வஅதஹா இய்யா, அவர் தம்முடைய தந்தைக்கு வாக்குறுதி கேட்டதுனால தான் கேட்டாரு. ஃபலம்மா தபய்யன லஹு, அவருக்கு தெளிவான போது, அன்னஹு அதுவுன் லில்லா, இப்ராஹிமுடைய தந்தை அவர் அல்லாஹ்வின் எதிரிதான் என்பது தெளிவாகிவிட்ட போது, தபர்ர மின்ஹு, தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்பதிலிருந்து இப்ராஹிம் விலகி கொண்டார். இன்ன இப்ராஹிம் அல்ல அவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறார், சகிப்புத்தன்மை உள்ளவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செயலுக்கு விளக்கம் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, பாவ மன்னிப்பு கேட்டதை தான் அல்லாஹ் கண்டிக்கிறான், தம்முடைய தந்தைக்கு சலாம் சொன்னதால் எங்கேயுமே கண்டிக்கலை, முன்மாதிரிங்கிறான். அப்போ முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் கூட நம்ம தாராளமாக என்ன செய்யலாம்? சலாம் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அப்போ சலாமை பரப்பணும், சலாமை தெரிந்தவர் தெரியாதவர் என்கிற பாகுபாடு இல்லாமல் சொல்லணும். அதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய வழிமுறையை தவிர இந்த குறிப்பிட்ட சலாம் சொல்றது பல நபர்கள் இருக்கின்ற பொழுது அதில் ஒருவருக்கு மட்டும் சலாம் சொன்னோம்னா அப்போ அதுவே நம்மளை பிரிக்குமா இல்லையா? ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, நம்ம போகிறோம், ஒருத்தருக்கு மட்டும் அப்துல் ரஹ்மான் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோம்னா அதுக்கப்புறம் பேச்சு யாருக்குமா தான் இருக்கும்.
அவருக்கும் அப்துல் ரஹ்மானுக்குமா தான் இருக்கும். மிச்சம்ல 4 பேர் கலந்து போயிடுவாங்க. இதில் நமக்கு சம்மந்தம் இல்லை, அவர் நம்மளை தான் சொல்லலையே, நமக்கு அவர் தெரியாது போல இருக்குன்னு அதுவே விளக்கத்தை ஒரு நேசத்தை உண்டாக்குவதற்கு பதிலாக ஒரு பிரிவை உண்டாக்கிவிடும். அதனால தான் நபிகள் அவர்கள் இந்த நடைமுறையெல்லாம் நமக்கு தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ இது மறுமை நாளின் அடையாளத்தில் ஒன்று என்பதை நம்ம இதில் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து அந்த ஹதீஸிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாளினுடைய அடையாளத்தில் ஒன்றா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ ஃபுஷுவு திஜாரத்தி இன்ன பைன எதி சாத்தி, மறுமை நாளினுடைய முன்பு நடைபெறக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் தஸ்லீமுல் ஹாஸா, குறிப்பிட்டு சலாம் சொல்வது. ஓ ஃபுஷுவு திஜாரத்தி, வியாபாரங்கள் பெருகும், திஜாரத்து அதிகரித்து விடும், வியாபாரம் அதிகரித்து விடும். எந்த அளவுக்கு வியாபாரம் அதிகரிக்கும்? ஹத்தா துஐனல் மர்அத்து ஜௌஜஹா அல திஜாரத்தி, ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் வியாபாரத்திற்கு உதவி செய்வாள், கணவனின் வியாபாரத்தில் கூட்டாக மாறிவிடுவாள், அந்த அளவிற்கு வியாபாரம் பெருகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்ம முன்பு சொன்ன அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே ஹதீஸ். அப்போ வியாபாரம் பெருகும் என்பதும் மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கண் கூட பார்க்குறோமா இல்லையா? முந்தைய காலத்தில் வியாபாரங்கிறது எப்படி நடந்துச்சு? ஒரு கடையை நம்ம தேடி போகிறதா இருந்தால் ஆதி காலத்துலலாம் என்ன கடைகள்லாம் கிடையாது, வார சந்தை மாத சந்தை தான் பழசில். அதுக்கப்புறம் என்னவானது? கடைகள் உண்டானது. கடை வீதிகள் கூட எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்தமாக ஒரு ஊருக்குன்னு பார்த்தா 2 கடை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தெருவுக்கு ஒரு கடை என்று வந்தது. இப்போ எப்படி மாறிவிட்டது? எங்கே பார்த்தாலும் கடை. கடைகள் பெருகிவிட்டது என்றால் தாறுமாறாக பெருகிவிட்டது. ஒரு காலத்தில் நம்ம நேரடியாக கடைகளில் போய் சின்ன சின்ன பெட்டி கடையில் போய் பொருள் வாங்குறது மாறி போய் இன்றைக்கு பிரம்மாண்டமான மால்கள், உலக வர்த்தக மையங்கள். இப்போ துபாயிலெல்லாம் எக்ஸ்போ 2020 போட்டிருக்கிறாங்க. எக்ஸ்போங்கிறதுலாம் என்ன, எந்த பொருளும் அங்கே போய் வியாபாரம் பண்ண இயலும். உலகளாவிய அளவில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்கள், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் அனைத்துமே அங்கே வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, அதுக்குரிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுவாங்க, பொருட்களை வாங்குவாங்க. கண்காட்சி என்பது ஒரு சின்ன குண்டூசியிலிருந்து ஒரு விமானத்துக்கு தேவையான பொருட்கள் வரையிலையும், ஒரு குண்டூசியை நீங்கள் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போடுறதா இருந்தாலும் அங்கே போய் ஒப்பந்தம் போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம முதல்வரெலாம் கூட போனார்ல, பல ஒப்பந்தங்கள் வந்து நாங்கள் தொழிலாளர்களை கவர்ந்தோம், ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறோம்லாம் சொன்னாங்கல்ல. அது மாதிரி பெரிய பெரிய பொருட்களை வியாபாரம் பண்ணுறதாக இருந்தால் அதற்குரிய ஒப்பந்தங்களும் போட முடியும். அப்போ வியாபாரம் இன்றைக்கு எப்படி எந்த அளவிற்கு பெருகி இருக்கிறதுன்னு பாருங்க, தாறுமாறாக பெருகி இருக்கிறது. ஆன்லைன்லாம் இப்போ வியாபாரம். இன்னொரு செய்தியில் இப்னு ஹிப்பானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, யூஷிக்கு அன்லா தக்கும சாஅத்து, மறுமை நாள் நிகழாது, ஹத்தா யுக்பதல் இல்மு, கல்வி பறிக்கப்படாத வரை மறுமை நாள் நிகழாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் பல அடையாளங்களை குறிப்பிடுறாங்க. அதில் ஒன்றாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஓ தத்தகாரபுல் அஸ்வாக், நெருக்கம் நெருக்கமாக கடைகள் உண்டாகும், நெருக்கம் நெருக்கமாக கடைகள் உண்டாகாத வரை மறுமை நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இப்னு ஹிப்பானில் 6718வது செய்தி, 6718, 6718வது செய்தியாக இருக்குது. இப்போ அதுதானே இப்போ இருக்குது, நெருக்கமாக கடைகள்னாங்க. இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ ஆன்லைனில் என்ன எல்லாமே இருக்குது, அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது. என்ன பொருள் இப்போ வேணும் நமக்கு, வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு கிளிக்கு முடிஞ்சு போச்சு, ஒரு பொருளை வாங்கிட்டோம், இன்னொரு கிளிக்கு ஒரு பொருளை விற்றுட்டோம். வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு கிளிக்கில் நடக்குதா இல்லையா? அப்போ வியாபாரம் பெருகி இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த அளவுக்குலாம் முந்தைய காலங்களில் வியாபாரம் இருந்துச்சா? அதுவும் எந்த பொருளை விற்கணும், எப்படி விற்கணுங்கிறதுக்குள்ள கிடையாது, ஒரு அளவுகோலே இல்லை. எல்லா பொருளையும் விற்பனை செய்கிறாங்க. வீட்டில் தேவையில்லைன்னு தூக்கி வீசுகிற பொருள் அது கூட ஆன்லைனில் இப்போ விற்பனைக்கு வந்து விட்டதா இல்லையா? அதனால வியாபாரம் பெருகுதுன்னு அர்த்தம். இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னு வைங்க, எதையெல்லாம் விற்கிறாங்க? நம்ம ரூபாய் நோட்டு இருக்குல்ல, 10 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, அதை விற்கிறானுங்க. அதை எப்படி விற்கிறாங்க? அதில் சீரியல் நம்பர், முஸ்லீமுக்கு ஒரு நம்பர் பிடிச்சிருக்கும்ல, 786ன்னா பாய் போதும், அவ்வளோதான், இவர் அதோட கவுந்துருவார். அதையெல்லாம் கவனத்தில் வச்சிருக்கிறான். வியாபாரங்கிறது எப்படி மைண்ட் செட் வருது பாருங்க. அப்போ முஸ்லீம்களுக்கு எந்த நம்பர் பிடிக்கும்னு பார்க்கலாம். 786ல் இவனுங்களுக்கு ஒரு கிறுக்கு இருக்குது, அது மார்க்கத்தின் பேரில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு விளங்கி வைத்துக்கொண்டு அது என்ன செய்கிறாங்கன்னா 786ன்னு சீரியல் நம்பர் முடியும். 10 ரூபா நோட்டில் முடிகிற மாதிரி சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா கடைசியில் 786 முடியும். அந்த நோட்டை பற்றி எவ்வளோவா? அந்த 10 ரூபா நோட்டு 1000 ரூபாயாம். எந்த கிறுக்குனாவது 10 ரூபா நோட்டை போய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குவானா? நம்மளில் உள்ள கிறுக்கை வாங்குறான். ஏன்? அது 786ன்னு முடியுது, சீரியல் நம்பர் அப்படி முடியுது. அதுவே அப்போ 2000 ரூபா நோட்டில் 786 இருந்துச்சுன்னா எவ்வளோவா? 8000 ரூபா 10000 ரூபாங்கிறானுங்க. 2000 தான் அது. அது எவ்வளோ கொடுத்து வாங்குவாராம்? 10000 ரூபா கொடுத்து வாங்குவாராம். காரணம் என்ன? 786ங்கிற சீரியலில் முடியுது, அதை விற்பனை செய்கிறாங்க. அப்போ எதைத்தான் விற்பனை செய்யணுங்கிற அளவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, வியாபாரம் பெருகும், ஃபுஷுவு திஜாரா,
வியாபாரம் பெருகும். ஹத்தா தத்தகாரபுல் அஸ்வாக்கு, நெருக்கமாக கடை வீதிகள் உண்டாகிவிடும். நெருக்கமாக கடைகள் இருக்குல்ல, எல்லா பொருளும் இப்போ ஆன்லைனில் அதுதானங்க. நீங்கள் ஒரு தடவை ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும், அதோடு விடுவாங்கங்கிறீங்களா? இப்போ நீங்கள் அமேசானில் போய் அல்லது பொருளை விற்பனை செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு தளத்தில் போய் ஒரு சட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்க, அவ்வளோதான், உங்களை கேட்ச் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன, இந்த சட்டை உங்களுக்கு வேண்டுமா, அந்த சட்டை வேண்டுமா, இந்த சட்டை வேண்டுமா, இந்த சட்டை உங்களுக்கு பிடிக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எது? கம்ப்யூட்டர் நமக்கு சொல்லுது என்னென்னு. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்ம வாங்கின சட்டை நம்மளே மறந்துருப்போம். அது கரெக்டாக ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த சட்டை உங்களுக்கு வேண்டுமா, இந்த சட்டை உங்களுக்கு பிடிக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் என்றெல்லாம் கருத்துக்கள் வர்றதா இல்லையா? அப்போ வியாபாரம் பெருகி இருக்கு பாருங்கள். எப்படிலாம் ட்ரெண்டிங்கில் வியாபாரம் பண்ணுறாங்க. மனிதர்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. வீட்டில் நம்ம முந்தைய காலத்தில் பழைய சோறு சாப்பிட்டாங்க, இப்போ பழைய சோறு சாப்பிட்றதுலாம் இல்லை. இப்போ பழைய சோறு ஆன்லைனில் வருது, 100 ரூபா. பழைய சோறு 100 ரூபா. அதை எப்படி டெலிவரி பண்ணுறான் பாருங்களேன். ஒரு சின்ன பானையில் பழைய சோறு, அது சின்ன வெங்காயம், மோர் மிளகா, அது இது ஊறுகான்னு சொல்லி எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு பழைய சோறு 100 ரூபா. அதுக்கு ஒரு பேர் மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சோறு என்னது தான், பழைய சோறு தான், நேற்று உள்ள சோறு தான், அதில் தயிர் போட்டு கொடுக்குறானுங்க. பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ பழைய சோறையும் ஆன்லைனில் விற்பனை நடக்குது. ஒன்றுக்கும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள். இந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்களை எதை காட்டுது? தள்ளுபடிங்கிறாங்கல்ல, ஆடி தள்ளுபடி, அந்த தள்ளுபடி, இந்த தள்ளுபடி, பண்டிகை கால ஆஃபர்லாம் கொடுக்கறதே எதை காட்டுகிறது? வியாபாரம் பெருகி விட்டது. விதவிதமாக விளம்பரம் பண்ணுறாங்க. ஒரு நகைக்கு விளம்பரம் போடுறானுங்க, நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்த்துருப்பீங்க. என்ன விளம்பரம் பண்ணுறானுங்க? எதுக்கு உங்கள் வீட்டில் காசு பணத்தை பூட்டி வச்சுருக்கிறீங்க, வாங்க வந்து நகை வாங்குங்க. இது ஒரு விளம்பரம். சரின்ட்டு போய் நகையை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதோட விட மாட்டேங்கிறாங்க. அடுத்து ஒரு விளம்பரம், எதுக்கு நகையை வாங்கி பீரோவில் பூட்டி வச்சுருக்கிறீங்க, இப்போ என்னடா செய்யணும், அந்த நகையை எங்கள் கடையில் வந்து அடகு வைங்க. இது ஒரு விளம்பரம். சரின்னு அடகு வச்சாச்சு. அடுத்து இன்னொருத்த வரான், எதுக்கு அடகு வச்சு அந்த கடைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, வேற என்னப்பா பண்ணணும், அந்த நகையை விற்றுருங்க, நாங்கள் காசு தரோம். ஏன்டா அந்த காசு தான் என்ன மொதல் இருந்துச்சு, அந்த காசு தான் மொதல் இருந்துச்சு. இப்போ என்னவா, ஃபஸ்ட்டு சொல்கிறான் எதுக்கு காசு வச்சுருக்கிறீங்க, நகையை வாங்குங்க. ரெண்டாவது சொல்கிறான் நகை எதுக்கு பீரோவில் பூட்டி வச்சுருக்கிறீங்க, அடகு வச்சுருங்க. மூணாவது சொல்கிறான் அடகு வச்சு ஏன் அங்கேயும் இங்கேயுமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ சாம அந்த நகை எங்ககிட்ட விற்று காசாக வாங்கிக்கோங்க. அந்த காசு தானே மொதல் இருந்துச்சு, அதுதானே இருக்கக்கூடாது, நகை வாங்குன்னு சொன்னானுங்க. இது எல்லாம் விளம்பரம். இது எல்லாமே என்னன்னு சொன்னால் விளம்பரம். எப்படியாவது ஒரு பொருளை மக்கள் மத்தியில் விற்பனை செய்யணும். அது விளம்பர சந்தை என்பதைத்தான் அது காட்டுகிறது. அப்போ மக்களினுடைய அந்த உணர்வை தூண்டி எப்படியாவது அந்த பொருளை விற்றுவிட வேண்டும் என்கிற இதுவெல்லாம் வியாபாரம் பெருகி விட்டது என்பதை தான் வெளிப்படுத்துது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று ஃபுஷூவு திஜாரா, வியாபாரம் பெருகிடும். எந்த அளவுக்கு பெருகும்? ஹத்தா துஐனல் மர்அத்து, ஒரு பெண் ஜௌஜஹா தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்வாள், ஃபித்திஜாரா வியாபாரத்தில் உதவி செய்வாள், கணவனோட கூட்டாயிருவாள், வியாபாரத்தில் கூட்டு சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இன்றைக்கு அதுவும் நடக்கிறதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னதுனால, வியாபாரம் பெருகும்னு சொன்னதுனால, அப்போ வியாபாரம் பண்ணுறதே தப்புன்னு அர்த்தமா, வியாபாரம் கூடாதுன்னு அர்த்தமா? மறுமை நாளினுடைய அடையாளங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்றதை வைத்துக்கொண்டு, அடையாளங்கள்னு சில விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அது அடையாளம்னு சொல்லப்பட்டதுனாலே அது தப்பு, அது ஹராமு அப்படிங்கிற முடிவு வந்துடக்கூடாது. அதே போல் அடையாளம் என்று சொல்லப்பட்டதுனாலே அது ஹலாலாக தான் இருக்குங்கிற கருத்துக்கும் வந்துடக்கூடாது. ஹலாலும் இருக்கலாம், ஹராமும் இருக்கலாம். அது ஹலாலா ஹராமா, மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதா தடை செய்யப்பட்டதா, அல்லது ஆர்வமூட்டப்பட்ட விஷயமா, நம்ம செய்ய வேண்டியதா செய்யக்கூடாததாங்கிறத மார்க்கத்தின் இதர சான்றுகளை வைத்து தான் முடிவுக்கு வரணுமே ஒழிய எதை மட்டும் வச்சு முடிவுக்கு வந்துடக்கூடாது. மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதனால் அது கெட்டது, அது செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. நீங்கள் பாருங்கள், மறுமை நாளின் அடையாளங்கள் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்கன்னு இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யார்? நல்ல ஒரு மனிதராத்தனை வராங்க, முன்பு இறை தூதராக இருந்தாங்க. ஆனால் இப்போ மறுமை நாளின் நெருக்கத்தில் வரும்போது ஒரு நல்லடியாராக வருவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் ஒருவராக வருவாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் நல்லடியார். அதுவே தஜ்ஜால் வருவான் இருக்குல்ல, தஜ்ஜால் யார்? கெட்டவன் தானே. அப்போ மறுமை நாளின் அடையாளங்கள் ரெண்டுமே இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வர்றாங்க, தஜ்ஜாலும் வர்றான். நல்லவர்களும் வருவார்கள், கெட்டவர்களும் வரக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது. அது மாதிரி தான் அடையாளங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டதுனால அது நல்லதாக தான் இருக்கும் அல்லது கெட்டதாக தான் இருக்குங்கிறது இல்லை. நல்லவே இருக்கும், கெட்டவையும் இருக்கும், மார்க்கத்து தடுக்கப்பட்டவையும் இருக்கும். அதை பிரித்து தான் நம்ம புரியணும். இப்போ வியாபாரம் பெருகும்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம். வியாபாரம் பெருகக்கூடாது, பல வழிகளெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படி நம்ம புரியலாமல் புரியக்கூடாது. ஏன்? வியாபாரம் பண்ணுறது நம்ம மார்க்கத்தில், நம்ம ஷரியத்தில் ஆர்வமூட்டப்பட்ட ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஜும்ஆ என்கிற அத்தியாயத்தில் 10வது வசனம்,
ஃபைதா குதியத்தி சலாத்து, தொழுகை முடிந்து விட்டது என்றால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியினுடைய எல்லா பகுதிக்கும் நீங்கள் செல்லுங்கள். வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளை தேடுங்கள். பூமியின் எல்லா பகுதிக்கும் சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். அல்லாஹ்வின் அருள்னு எதை சொல்கிறான்? பொருளாதாரத்தை அல்லாஹ் சொல்கிறான், காசு பணத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எந்த பூமியினுடைய எந்த பகுதிக்கு சென்று வேண்டுமானாலும் பொருளாதாரத்தை திரட்டலாம், காசு பணத்தை திரட்டலாம் என்று அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்திருப்பதே, வியாபாரத்தை நம்ம எல்லா பகுதியிலையும் செய்யலாம் தான் அர்த்தம். இங்கிருந்து கொண்டு கூட வெளிநாடுகளில் வெளி மாநிலங்கள்ல எல்லாம் வியாபாரம் செய்யலாம், அது தப்பு கிடையாது. வியாபாரம் பெறுகிறது தப்புங்கிறது கிடையாது, அப்படி நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. அதே போல முஸம்மில் என்கிற அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலிம அன்சயக்கூனு மின்கும் மர்லா, உங்களில் நோயாளிகள் இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் அறிவான். வாஹரூன எதிரிபூன ஃபில்லார்து எபுத்தகூன மின் ஃபதுலில்லாஹ், இன்னும் சிலர் பூமியின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அல்லாஹ்வினுடைய அருளை தேடுகிறார்கள் என்பதையும் அல்லாஹ் நன்கறிவான். அப்போ வியாபாரம் பண்ணுறதுக்காக காசு பணத்தை திரட்டுவதற்காகவே பல பகுதிகளுக்கு செல்கிறார்கள், பல நாடுகளுக்கு செல்கிறார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ்வே சொல்கிறான். அப்போ வியாபாரத்தை நம்ம பெருக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, அந்த வியாபாரத்தில் அல்லாஹ்வினுடைய கவனத்தை விட்டும் திசை திருப்பக்கூடிய விதமாக நம்ம இடமளித்து விடக்கூடாது. அதனால் நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லித்தர ஒழுங்கு. அல்லாஹ் குர்ஆனில் முனாஃபிகுன் என்கிற அத்தியாயத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வின் நினைவை விட்டும் திசை திருப்ப வேண்டாம். உங்களுடைய காசு பணம், இந்த வியாபாரம், பொருளீட்டுவது, பொருளாதாரத்தை திரட்டுறதுங்கிறது அல்லாஹ்வின் நினைவை விட்டும் திசை திருப்பி விடக்கூடாது. இதில் கவனம் வேணுங்கிறது தான் அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை நமக்கு சொன்னாங்க. ஒரு முறை மஸ்ஜித் நபவியில் சுபு தொழுகை முடிச்சுட்டு ரசூல்லா பள்ளிவாசலில் இருக்கிறாங்க. சஹாபாக்களும் தொழுகை முடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. வளமை, ரசூல்லாவுடைய வளமை, தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா சூரியன் உதயமாகும் வரையிலையும் பள்ளியில் தான் உட்கார்ந்துருப்பாங்க. சுபு தொழுகையை நிறைவேற்றி விட்டு சூரியன் உதயமாகும் வரை பள்ளியில் உட்கார்ந்துருப்பாங்க. சஹாபாக்கள் சிலர் பேசி கொண்டிருப்பார்கள், அந்த பேச்சை கேட்பாங்க, சில நேரம் சிரிப்பாங்க. இது ரசூல்லாவுடைய டெய்லி ரொட்டீன், வளமை அது. சஹாபாக்களில் பலரும் சுபு தொழுகையை முடித்து விட்டு அவங்கவுங்க இல்லத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க, வழக்கத்துக்கு மாற்றமாக நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, தொழுகை முடிந்தும் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூல்லா அவங்கள பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க, என்ன இங்கே அமர்ந்திருப்பதை போல் தெரிகிறது, அபு உபைதா பஹ்ரைனிலிருந்து பொருளாதாரத்தை கொண்டு வருகிறார், அந்த தகவல் உங்களுக்கு தெரிந்து விட்டதோ அப்படின்னு ரசூல்லா கேட்குறாங்க. அபு உபைதா வர்ற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அபு உபைதா அவர்கள் பஹ்ரைனிலிருந்து எதுக்கு வராங்க? அங்கே உள்ள நிதிகளை எல்லாம் திரட்டிக்கிட்டு வராங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த நிதிகளை ஒப்படைக்கும் போது ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பிட்ட பங்கு கிடைக்குமா இல்லையா, அதை பெறக்கூடிய ஒரு நோக்கத்தில் தான் அங்கே உட்கார்ந்துருக்குறாங்க. அபு உபைதா பக்கத்தில் வந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வந்துடுவார், நிதியை ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிருவாங்க, அந்த தகவல் தெரிஞ்சு தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. சஹாபாக்களும் சிரித்து கொண்டே, அல்லாஹ்வின் தூதரை மிகச்சரியாக சொன்னீர்கள், ஆமாம் அபு உபைதா வர்ற தகவல் தெரிஞ்சு தான் நாங்கள் இங்கே உட்கார்ந்துருக்குறோம். அப்படியா, பஷீரு, நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வந்த செய்தி கரெக்டு தான், அபு உபைதா பக்கத்தில் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, ஃபவல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், அல்லாஹின் மீது ஆணையாக வறுமை குறித்து நான் பயப்படவே இல்லை. உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுரும், அதனால் நீங்கள் அழிஞ்சு போவீங்க, நாசமாயிருவீங்க அப்படிங்கிற பயம்லாம் எனக்கு ஒருபோதும் இல்லை. வலாக்கின்னி அக்ஷா அன் துபுசத்த அலைக்கும் துன்யா கமா புசிதத் அலாமன் கான கபுலக்கும், என்றாலும் உங்கள் மீது எனக்குள்ள பயம் எது, உங்களுக்கு இந்த துன்யா வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டு அதில் நீங்கள் விழுந்து விடுவீர்களோ என்று தான் எனக்கு பயமாக இருக்கிறது. ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா வ துஹ்லிகக்கும் கமா அஹ்லகத்துஹும், உங்களுக்கு முன்பிருந்த சமுதாய மக்களுக்கு இந்த உலக வாழ்க்கை கவர்ச்சியாக காட்டப்பட்டு அதில் போட்டி போட்டு அழிந்து நாசமாகியதைப் போல நீங்களும் இந்த உலக வாழ்க்கையில் மயங்கி போட்டி போட்டு உங்களை நீங்கள் அழித்து விடுவீர்களோ என்று தான் நான் பயப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது புகாரில் 4015வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொருளாதாரத்தை பெறுவது, அதை திரட்டுவது, அதற்காக முயற்சிப்பதையெல்லாம் தப்புன்னு சொல்லலை. அதிலேயே போட்டி போட்டு போய் அல்லாஹ் மறந்துடக்கூடாது, மறுமையை மறந்துடக்கூடாது, அல்லாஹுடைய சிந்தனையற்று இருந்து விடக்கூடாது என்பதைத்தான் நபி அவர்கள் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வர்றாங்க. அதை நம்ம ஒரு விஷயமா புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த மறுமை நாளினுடைய அடையாளத்தில் வியாபாரம் பெருகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை போல பெண்கள் தன்னுடைய கணவனினுடைய வியாபாரத்தில் கூட்டு சேர்வார்கள், அதையும் சொன்னாங்க. அதுவும் இன்னைக்கு நடக்குதுங்கிறத பார்க்கணும். நிறைய கணவன்மார்கள் யதார்த்தத்தில் இதுவும் தப்பு கிடையாது,
ரசூலுல்லாஹ் இப்படி நடக்கும் மறுமை நாள் நெருங்கி விட்டது என்றால் அதனுடைய அடையாளங்களில் ஒன்று, பெண்கள் தங்களுடைய கணவனின் வியாபாரத்தில் கூட்டு சேருவாங்க. கணவனும் மனைவியுமா சேர்ந்து கூட்டு சேர்ந்து வியாபாரம் பண்ணுறது இருக்கா இல்லையா, நடக்குதா இல்லையா? மனைவிடத்தில் பொருளாதாரத்தை வாங்கி கடை வைத்து வியாபாரம் செய்பவர்கள்லாம் இருக்கிறாங்க. யதார்த்தத்தில் அது இருக்கா இல்லையா? இது தப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல. அந்த பொருள் ஹலாலாக இருந்தால் தாராளமாக செய்யலாம், வியாபாரம் ஹலாலாக இருந்தால் செய்யலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு என்ன உணர்த்துறாங்கன்னா, மறுமை நெருங்கிருச்சு, பெண்கள்லாம் வியாபாரத்தில் குதிப்பாங்க. எப்படி குதிப்பாங்க? கணவன் செய்கிற வியாபாரத்தில் கூட்டு சேருவாங்க. அதெல்லாம் நடக்குது. ஒரு டாக்டராக இருக்கிறவர் என்ன செய்வார், தனக்கு பெண் பார்க்கும்போது தான் மனைவியும் டாக்டராக இருக்கும்னு எதிர்பார்ப்பார். ஏன்? அவர் ஒரு கிளினிக் வச்சுருப்பார். கல்யாணம் முடிச்சு சொல்லிடுவார், கிளினிக்கை காலையில் நான் பார்த்துக்கிறேன், சாயங்காலம் நீ பார்த்துக்கம்மா. 2 பேருக்கும் வருமானம், 2 பேரும் அந்த கிளினிக்கை நடத்தக்கூடிய அடிப்படையில் உள்ள பொருளீட்டல். அது மாதிரி ஒரு டீச்சராக இருக்கிறவர் என்ன செய்வார், ஆசிரியர் தரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவார். கல்யாணம் பண்ணால் என்ன, இவங்க பிள்ளைகளுக்கு டியூஷன் நடத்துவார். நான் டியூஷன் நடத்துகிறேன், 3 நாள் நான் வெளியே போயிடுவேன், நீ டியூஷன் நடத்துமா. அப்போ கூட்டு சேர்றாங்கல்ல. ஒரு கணவன் எதை தொழிலாக செய்கிறாரோ, அது எந்த வியாபாரமாக இருந்தாலும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் கணவனுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது. மனைவி கணவனின் வியாபாரத்தில் கூட்டு சேர்றது, ஹெல்ப்பாக இருக்கிறது, இது நடக்கும். இது மறுமை நாள் நெருங்கி விட்டது என்பதனுடைய ஒரு அடையாளத்தில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். இதையும் நம்ம தப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. அப்போ என்ன, கணவன்மார்கள் வியாபாரம் பண்ணும்போது அது மனைவியை ஹெல்ப் பண்ணக்கூடாதா, கூட்டு சேரக்கூடாதா? தாராளமாக செய்யலாம். கணவனோ தந்தையோ யார் வியாபாரம் பண்ணாலும் மனைவி ஒரு பெண்ணு கூட்டு சேருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. குர்ஆனில் 28வது அத்தியாயம் 23வது வசனம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவம் அதில் இடம்பெறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியன் நகரத்துக்கு வருவாங்க. பார்த்தா 2 பெண்மணி கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவதற்காக வேண்டி சற்று ஒதுங்கி விலகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்கள்லாம் தங்களுடைய கால்நடைகளுக்கு அவங்க தண்ணி புகட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தம்முடைய அந்த 2 பெண்கள்கிட்ட கேட்பாங்க, மா கத்துப்புக்குமா, என்ன உங்கள் விஷயம், ஏன் இங்கே ஒதுங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க காலத்தா அந்த 2 பெண்மணிகளும் சொல்லுவாங்க, லா நஸ்கி ஹத்தா யுஸ்தீர ரிஆ, இந்த ஆட்டை மேய்க்கக்கூடியவர்கள்லாம் விலகி போனால் தான் நாங்கள் போய் எங்கள் கால்நடைகளுக்கு நீர் புகட்ட முடியும். அபூனா ஷேகுன் கபீர், எங்கள் தந்தை வர முடியாத ஒரு வயசான ஆள், அவரால் வர இயலலை, அவரால் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியலை, அதனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம், கால்நடைகளை கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அந்த பெண்மணிகள் சொன்னாங்கங்கிற சம்பவம் குர்ஆனில் 28வது அத்தியாயம் 23வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இங்கே தந்தைக்கு ஹெல்ப்பாக தானே இருக்கிறாங்க. கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டுவது என்பது ஒரு ஒர்க்கு, அந்த ஒர்க்கு தந்தை தான் செய்வார். தந்தை வயசாளி, அவரால் வர முடியல, அதனால தான் நாங்கள் கால்நடைகளை அழைச்சிட்டு வந்திருக்கிறோம்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றில் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி, ஒரு பெண்ணு கணவனோ தந்தையோ அவங்க பண்ணுற வியாபாரத்தில் தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு கூட்டு சேரலாம் என்பதை அல்லாஹ் அனுமதிக்கிறானுங்கிறத பார்க்குறோம். அதே போல் புகாரில் 5224வது செய்தி, அதில் பார்த்தீங்கன்னா அஸ்மா பின்த் அபீபக்கர் அவங்க, அபூபக்கர் அவங்களுடைய மகள் அஸ்மா அவங்க ஜுபைர் அவங்கள கல்யாணம் பண்ணாங்க. ஜுபைர் அவர்களுக்கு சில குதிரைகள்லாம் இருந்துச்சு, அதை தாண்டி அவங்களுக்குன்னு வேறு எந்த விதமான சொத்து பத்து எதுவுமே இல்லை. அது அஸ்மா அவங்களே சொல்லுவாங்க, ஜுபைர் தான் என்னை கல்யாணம் பண்ணார், அவருக்குன்னு ஒரு பெரிய சொத்து பத்துலாம் இல்லை, ஒரு குதிரை ஒன்று இருந்துச்சு, ஒரு ஒட்டகம் ஒன்றும் இருந்துச்சு, அது அந்த குதிரைக்காகவும் ஒட்டகத்திற்காகவும் தீனி போடுவதற்காக நான் தான் போய் பேரித்தங்கொட்டைகளெல்லாம் பொறுக்கிறதுக்காக வேண்டி பல மைல் தொலைவு தாண்டி போவேன், தாண்டி போய் பேரித்தங்கொட்டைகளையெல்லாம் என்னுடைய தலையில் சுமந்து கொண்டு வருவேன் என்று அஸ்மா அவங்க சொல்கிறாங்கங்கிற செய்தியை புகாரில் 5224வது செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்குறோம். அப்போ ஜுபைர் அவர்களுக்கு பெருசாக எந்த சொத்தும் இல்லை, ஒரு ஒட்டகம் தான் இருக்கிறது, குதிரை தான் இருக்கிறது. அந்த ஒட்டகத்துக்கும் குதிரைக்கும் தீனி போடுறதுங்கிற அந்த வேலையில் அவங்க மனைவி கூட்டு சேர்றாங்களா இல்லையா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலேஜோடு தான் நடக்கும். பேரித்தங்கொட்டைகளை எல்லாம் தலையில் சுமந்து கொண்டு வரும் பொழுது வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திப்பாங்க, பேசுவாங்கங்கிறதெல்லாம் அந்த சம்பவத்தில் வரும், நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குகிறதுன்னு சொன்னால், தாராளமாக பெண்கள் வியாபாரத்தில் கூட்டு சேரலாம், வியாபாரம் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த வியாபாரம் ஹலாலாக இருக்குதா, மார்க்கத்தினுடைய ஒழுங்குமுறைகளை பேணி நடக்குதாங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டே வியாபாரம் செய்கிற முறைகள்லாம் பெருகி விட்டது. எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த புர்கா அது மாதிரி சாலு அதையெல்லாம் வீட்டில் வச்சுக்குவாங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுத்து மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, இந்த புர்கா வேண்டுமா, இந்த சால் வேண்டுமா, அந்த பர்ஸு வேண்டுமா, எல்லாம் சுற்றி அந்த பொருள் தான். அதை தாண்டி இப்போ இன்னும் ஒரு சில பேர் என்ன, ஆண்களுக்கு தேவையான சட்டை, டிஷர்ட்டு, பனியன் அதையெல்லாம் கூட வியாபாரம் செய்கிற நிலை இருக்குது. என்ன சொல்ல வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பெண்கள் இப்படி வியாபாரம் பண்ணுறது தப்பு இல்லை, மார்க்கம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை அவங்க சரியான முறையில் பேணிக்கொள்ளணும். நபி அவர்கள் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் மறுமை நாள் நெருங்கி விட்டது, அதனுடைய அடையாளத்தில் ஒன்று தான்
பெண்களும் வியாபாரத்தில் குதிப்பாங்க, கணவனுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க, கணவன் செய்யக்கூடிய வியாபாரத்திலேயே ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கிற செய்தியை பார்க்குறோம். இதில் இன்னும் சில அடையாளங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைய தினம் நாம் பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.